நரசிம்மா, திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. கோவில் திருவிழா செலவுலாம் எந்த அளவுக்கு இருக்கு? பணங்கணம் மேல் கொண்டு தேவைப்படுமா? அதெல்லாம் நாங்க பேசிட்டோங்க. செலவு கணக்கா ஐயா கிட்ட சொல்லி உத்தரவு வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறோம். ஏன் வாங்கப்பா உத்தரவுல போலாம். கோவிலுக்கு தானே. நீ அப்பத்தா கூட்டிட்டு முன்னால போ, நான் பின்னால வரேன். கோயிலுக்கு இல்லப்பா, பரவங்க பரிசல் துறைக்கு. பரிசல் துறைக்கு இப்ப எதுக்கு? இப்ப எதுக்கா? மாமா வராருல, மறந்துட்டீங்களா? ஓ, சிவா வரத சொல்றியா? அவன் 3 மணி பஸ்ஸுக்கு தாம்மா வரப்போறான். மணி 12 தான் ஆகுது. இப்பவே அங்கே போய் உட்காந்து என்ன செய்ய போற? சொல்ல முடியாதுப்பா. அவர் 1 மணி பஸ்லயே வந்தாலும் வந்துருவாரு. வாங்க போலாம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறடா, அடம் பிடிக்கிற பத்தியா? நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. நீங்க தான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஐயா, பொண்ணு ஆசைப்படுது இல்லைங்களா? கூட போயிட்டு வாங்க ஐயா. மாப்பிள்ளை வரும்போது மாமனார் போகலன்னா நல்லா இருக்குங்களா? இது பாருங்க, கோவில் விஷயத்துல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க புறப்படுங்க. சொல்லிட்டீல, இனி அவ உட்கார விட மாட்டா என்ன? தேங்க்ஸ் மாமா. சரிம்மா. வாங்க போலாம். அட என்னம்மா, வயசாயிருச்சுல்ல, உன் வேகத்துக்கு நான் வர முடியுமா? முள்ள போலாம் வா. ம். அப்ப நாம புறப்படுவோமா அண்ணே? ஆத்தா மோர் கொண்டு வரோம் நாங்களே, இருங்க சாப்பிட்டு போவோம். அட ஏன்னா நீங்க ஆத்தாக்க போய் சிரமம் வச்சுட்டு போற வழியில நம்ம குடிச்சுக்கோ வாங்க. பை சரி. எடுத்துட்டீங்களா? ஆ, வாங்க போலாம். அங்க போனாலும் ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்க. வாங்க. என்னப்பா மாமாவை இன்னும் காணோம்? சொன்ன கேட்டதானே, அவன் வரதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஊருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு மாமனை காணோம்னா? மாமா வரட்டும், வச்சுக்கிறேன். அப்பா பரிசல் வருதுப்பா. பரிசல் வருது சரிம்மா, உன் மாமன் வரான பாரு. அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவரு மாமா மாதிரியே இருக்காருப்பா. உன் கண்ணுக்கு இப்ப யாரை பார்த்தாலும் உன் மாமா மாதிரி தான் தெரியும். போங்கப்பா, அவர் மாமா தான். என்னப்பா மாமாவை காணோம்? அடுத்த பஸ்லயாவது வரானான்னு பாப்போம். சங்கரன், அக்கறையில வேற யாராவது வெயிட் பண்றாங்களா? இல்லைங்களம்மா, அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 4 மணிக்கு. ஏம்மா யாராச்சும் வராங்களா? ஆமா, எங்க மாமா வராரு. மாமா அண்ணா அக்கா வீட்டுக்காரங்களா? அது இல்லப்பா, இவளை கட்டிக்க போறவன் என் தங்கச்சி மெட்ராஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். அடுத்த பஸ்ல கண்டிப்பா வருவாரு. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. இது வருவான் வருவான். அப்பா, வெடி சத்தம் கேக்குது. கோவில்ல கொடியேத்த ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இன்னும் மாமாவை காணோம். வந்துருவாம்மா. அப்பா, இந்த பஸ்ல கண்டிப்பா வந்துருவார்ல? ஏன் கடந்து பதற? வந்துருவான் தாயி. சங்கரன், மாமா வரலையா? கவலைப்படாதீங்கம்மா, 5 மணி பஸ்ஸில் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பா வந்துருவாருல்ல? கண்டிப்பாக வருவாருமா. வாங்க வாங்க.
அப்பா கொடி ஏத்திட்டாங்கப்பா. என்ன பொண்ணுமா நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிறியே. வரவன் வழியில நிற்க போகிறேன். அப்போ தான் வீட்டில் தனியாக இருக்கு, வீட்டுக்கு போகலாம்னா கேட்க மாட்டேங்கிறியே. என்னப்பா நீங்க? நானே மாமாவை காணும்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க வேற என்ன கோச்சுக்கிறீங்க. இல்லைடா, கோச்சுக்கலடா. நீ இப்படி தரையில் விட்ட மீன் கணக்கிட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கியே, என் மனசு கேட்க மாட்டேங்குது. அதான் சொன்னேன். எங்க 3 மணி பஸ்ஸை பார்த்தேன், 4 மணி பஸ்ஸை பார்த்தேன், 5 மணி பஸ்ஸை கூட பார்த்தேன். ஒருத்தரையும் காணும். ஒரு கிளைய மட்டும் இறங்கிச்சு, தம்பியை காணும். ஏன் 6 மணி பஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, இருந்து பார்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? அதுக்குள்ள இங்க என்ன அவசரம்? 3 பஸ்லயும் வரலையா? 4ஆவது பஸ்ல வரப்போறானாக்கோ வரவே மாட்டான். யோ வாய போய் கழுவியா, அபசகுணமா பேசி. அது இல்லம்மா. இத பார், உன் மொள்ள மாதிரித்தானோ முடிச்சாவிக்குத்தானெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிக்காது. அவன் இங்க வந்து போற வரைக்கும் உன் தலைய கூட காட்டக்கூடாது, புரியுதா? ஐயாவும் தலை காட்ட மாட்டாராம். உங்களை உள்ள போக சொல்றாரு. யோ இருங்க, இந்த விளக்க மரம் எங்க வச்சேன்னு தெரியலையே. இந்த வர இரு. நான் அப்படி சொல்ல சொன்னேனாங்கிறீங்களா? இல்லையா? வர வர உங்க செய்கையே புரிய மாட்டேங்குது. நீங்க தப்பா நான் தப்பான்னு புரியல. நான் தான் தப்பா? கண்காணாம இங்க ஒழின்றீங்களா? ஒளிறேன். ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ இதுக்கு அம்மாவும் பரவாயில்ல, வாயால திட்டுவாங்க. யார அங்க எதிர்பார்த்திட்டு இருக்கீங்க? நான் யாரை எதிர்பார்க்கணும்? உன் பிள்ளையவா? அஞ்சு மணிக்கு பஸ் போயிடுச்சுங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. அம்மாடி, இனிமே அவன் வரமாட்டான் தாயி. அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த பிரயோசனம் இல்லை. வா கோயிலுக்கு போகலாம், வா. நான் கோயிலுக்கு வரல. டா மீனா, ஏன் அத்தா காலடியில் என்ன கிடக்குதுன்னு கூட பார்க்காம அப்படி என்ன யோசனை? எதுவுமே காலடியில் கிடைச்சா அதுக்கு மரியாதை கிடையாது பாட்டி. என்ன பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு, என்னாச்சு உனக்கு? பின்ன என்ன பாட்டி, நான் பிறந்ததுமே என் மாமனுக்கு தான் சொந்தம்னு பந்தக்கால் நட்டு வச்சிங்க. அவர் என்னடானா
என் நினைப்பே துளி கூட இல்லாம சுத்தமா என்ன மறந்துட்டாரு. அப்போ மாமா ஊருக்கு வரலையா? நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டாரு பாட்டி. அடிப்பாவி, இதுக்குதான் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஏக்கத்தோட வந்தியா? இத பாரு அத்தா, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் ரொம்ப வீராப்பா இருக்க மாதிரி வேஷம் போடுவாங்க. உள்ள அம்புட்டு ஜொல்லு. பாட்டி, என்ன பாட்டி? நானும் கண்ணாலங்கட்டி புள்ளக்குட்டி பேத்தி பேரம்பேத்தி எடுத்தவதான். எனக்கும் இதெல்லாம் தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உன் பேரனை பத்தி மட்டும் தெரியாது. என்னது? எப்படி? என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? அடி போடி இவள. அவன் தாத்தனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படித்தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல மொத ஆடி வந்துச்சு. என் அப்பனும் ஆத்தாலும் சீர்வரிசை வச்சு என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட என்னடா இது திடீர்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு உன்ன மாதிரிதான் ஒண்ணுமே புரியாம பேந்த முழிச்சேன். அப்பதான் சொன்னாங்க, ஆடி மாசத்துல புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டிங்க ஒன்னா சேரக்கூடாதுன்னு. அவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு சோறு தண்ணி பிடிக்கல, ஆறாடவும் பேச பிடிக்கல. அந்த மனுஷன் என்னையே சுத்தி வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ராத்திரி பாயில படுத்தா தூக்கம் வராம பாய பொறாண்ட ஆரம்பிச்சேன். அப்பத்தான் என் தலைமாட்டு பக்கத்துல இருந்த நெல்லு பத்தாயத்துல இருந்து கொரக்கான்னு ஒரு சத்தம். ஆஹா, எலி தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு, இத முதல்ல விரட்டணும்னு பொட்டி பக்கத்துல போறேன். செங்கமல்லோன்னு எலி என் பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. அடியாத்தி, பேரை சொல்லி கூப்பிடுற எலி பெருச்சாலியா தான் இருக்கும்னு பொட்டி திறந்து பார்த்தா அதுக்குள்ளார இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அதான் உன் தாத்தன். என்னையா இதுக்குள்ள இருந்து வாரிகன்னு கேட்டா, உன்னை பார்க்காம எனக்கு தூக்கம் வரல செங்கமலோன்னு சொல்லி விட்டாங்க. இப்படிதான் ஆத்தா, நம்மள மாதிரி கொஞ்சம் மூக்கு மொழிமா இருந்துட்டா போதும். இந்த ஆம்பளை ஜென்மங்களே இப்படித்தான் சொல்லி விட ஆரம்பிச்சிரும். பாட்டி, உன் ஆள் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா என் ஆள் அப்படி இல்ல. பயங்கர முறுக்கு. முறுக்கா? நான் பார்க்காத முறுக்கா? முறுக்காம்ல முறுக்கு சீடனுட்டு. என்ன மீனா, கனவா இல்ல நிஜமானு சந்தேகமா இருக்கா? ஆமா, இது நிஜம்தான். போங்க மாமா. நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக பரிசல் துறையில நானும் அப்பாவும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? செல்லம், நீ சொன்னது நீயே மறந்துட்டா நான் என்ன பண்றது? என்ன மறந்துட்டியா? இந்த ஊருக்கு வந்ததோ முதல்ல என்னதான் பார்க்கணும்னு சொன்னேன்ல, அதான் பரிசல்ல வராம சுத்த பாதையில வந்து உனக்காக இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவா? நிஜமாதான். சரி, முதல்ல இப்படி வா, இப்படி உட்காரு. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? போன தடவை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் என் மீனா கண்ணுகிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னென்ன மாற்றம் இருக்கு? முதல்ல உன் உடம்பு இளைச்சிருக்கு. அது காரணமே நீங்க தான். நானா? ஆமா, ஒவ்வொரு தடவையும் சாப்பிட உட்காரும் போது உங்களை நினைச்சுக்குவேன். எனக்கு சாப்பாடே பிடிக்காது. பேசாம ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்குவேன். ஓ, அது சரி. போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை உன் கண்ணு வாடி இருக்கே, அது ஏன்? அதுக்கும் நீங்க தான் காரணம். இதுக்கும் நான் தான் காரணமா? ஆமா, ராத்திரி நல்லா தூங்கணும்னு கண்ணை முடிக்குவேன். உடனே கனவுல நீங்க வந்துருவீங்க. என் தூக்கமும் போயிடும். அப்படி தூக்கம் போய் தான் என் கண்ணு ரெண்டு வாடி போச்சு. அப்படின்னா உன் கலர் மட்டும் கூடி இருக்கே, அது எப்படி? கூடல மாமா, வெயில் படாம வெளிரி போச்சு. வெளிரி போயிருக்க? ஆமா, எங்க போனாலும் உங்க கூட போகணும் போல இருக்கு. நீங்க இல்லாம எனக்கு எங்கேயும் போக பிடிக்காது. அதான் வீட்ல இருந்து
என் கலரே வெளியிட்டு போச்சு. அது சரி, இப்பதான் நான் நேர்ல வந்துட்டேன்னு. இப்போ எப்படி இருக்கு? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன மாமா சிரிக்கிறீங்க? பின்ன என்ன, ஒரு பேச்சுக்கு சொன்னா எல்லா பொம்பளைங்கள மாதிரியும் நீயும் ஒரு பெரிய கதை விடுற, அத நினைச்ச சிரிச்ச. அப்போ நான் சொன்னதெல்லாம் போய் எனக்கு உங்க மேல ஆசை இல்லைங்கிறீங்க, அப்படிதானே? என்ன மீனா, பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொஞ்சம் தமாஷ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கோச்சிக்கிறிய? என்ன வேணாலும் கேலி பண்ணுங்க, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல கேலி பண்ணா என்னால பொறுத்துக்கவே முடியாது மாமா. ஹே, என்ன மீனா, இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நீதான் என் பொண்டாட்டி நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் கவலைப்படுற? நம்பிக்கை இருக்கிற இடத்துல கவலையும் வரக்கூடாது, கண்ணீரும் வரக்கூடாது, புரியுதா? இன்னும் எத்தனை நாளைக்கு? சொல்லுங்க மாமா, இப்படி எத்தனை நாளைக்கு நான் உங்களுக்காக நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கணும்? சலோ, கல்யாணம் ஒன்று ஆயிட்டா நம்ம வாழ்க்கை ரொட்டீன் ஆயிடும். அது வரைக்கும் காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. அது கொஞ்ச நாள், ஜஸ்ட் கொஞ்ச நாள் அனுபவிப்போமே. என்ன சொல்றேன்? ஐயோ, அப்பா வந்துட்டாரு, வாங்க கீழே போலாம். வரட்டுமே, நாம இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போலாம். நல்லா இருக்கு. நாம இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் அவங்கெல்லாம் நம்மள தேடி இங்க வந்துருவாங்க. வாங்க போலாம். ம். ஏன்பா சொக்கா, உன் மருப்புள்ள வந்தாச்சா? அட பார்த்தா, அவனை மருமகனா பார்க்காம மகனா நினைச்சு பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அந்த தத்தாரி பயவுல எனக்கு கடுக்கா கொடுத்துட்டு எங்கிட்ட போயிட்டேன். போதும் மாமா, என்ன திட்டுறது. நான் இங்க தான் இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அடப்பாவி, இவன் எப்ப இங்க வந்தான்? அதானே குத்துக்கலாட்ட நான் ஒருத்திங்க உட்காந்துருக்கேன். என்ன தாண்டி நீ எப்படி மேல போன? ஏன்பா வீட்டுக்கு போகாம நேரம் இங்கே வந்துட்டியா? என்ன மாமா, உங்களெல்லாம் பார்க்காம நான் எப்பயாவது வீட்டுக்கு போயிருக்கேனா? சொல்லுங்க. அதான் என் சிங்க குட்டி, இந்த மாமனுக்கு ஏத்த மருமகன் இவன் தான். அப்படி சொல்லுங்க. போதும்பா உங்க பெருமை. அவர் இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சா? தம்பி, உன்னை பார்க்காம தங்கம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ உடனே வீட்டுக்கு புறப்படு. சரி மாமா. ஏய், போறதுக்கு முன்னாடி இந்த புள்ள கழுத்துல எப்ப தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு போ. அட என்ன தானி கூறுகிட்ட நம்ம இப்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்கிய? நீ புறப்படுப்பா. சரி மாமா. அவன் தான் இங்க 1 வாரம் தங்க போறான்ல, அப்புறமேல பேசிக்கலாம்ல. இப்ப என்ன அவசரம்? ஏன் கவலை எனக்கு? புலம்புறத விட்டுட்டு முதல்ல எனக்கு சோத்த போடவா. பசியோட வந்து நிக்கிறேன். அடையாடுற இவன் உட்காந்த எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. என்ன போய் சோத்த போட சொல்லிட்டு உன் பொண்ணை போட சொல்ல வேண்டியதானே? இன்னும் பொறப்பள்ளையாக்கும். அபிநயம் பிடிச்சது போதும், உங்க அப்பனுக்கு போய் சோத்த போடு. போடிங்கிற. ஏய், சமையல் கட்டி இந்த பக்கம். அந்த அளவுக்கு முத்தி போச்சா? சரிதான் போ. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே